என்ன பாட்டு இது? ஓகேயா? சோ ஏன் இந்த பாட்டை போட்டுட்டாக்கா இது ஈஸியா புரிஞ்சுவாங்க பிள்ளைங்க. சரி, இந்த பாட்டை உருவாக்கி நீங்க ஈஸியா கேட்டுட்டீங்க. இதுல வந்து பாட்டு சொல்லி கொடுங்க சொல்லு. இந்த பாட்டை செய்யறதுக்கு நான் வந்து இந்த பெண் குரல் இந்த பிள்ளைய 7 வருஷம் சங்கீத கிளாஸ்க்கு அனுப்புனேன். 7 வருஷம் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த பாட்டை நான் அந்த பிள்ளைய பாட சொல்ல முடிஞ்சிச்சு. அதோட இந்த ஆளுங்க இருக்கிறாங்கல்ல அவங்க பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, தப்பு பண்ணா புடிச்சுக்குவாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நம்ம இழுக்கிறோம்ல, இழுக்க போகும்போது இழுக்க கூடாது, இழுத்துனாக்கா தப்பு, அரைக்காத்து ஓடிடுச்சு. அக்செப்ட் பண்ணுவீங்களா? இப்ப ஃபா அப்படின்னா ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிற மாட்டீங்க. சோ அப்ப என்ன பண்ண வேண்டியது, ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த புள்ளி இப்போ ஒரு பாட்டு பாட சொல்றேன், என்ன இழுத்து பாடுற பாட்டுங்களா சான்னு சொல்லக்கூடாது, சா அப்படி. அப்ப எப்படி பாட முடியும்? பாட முடியாதுல்ல, யாரும் பாட முடியாது. அப்ப என்ன செஞ்சோம், கம்ப்யூட்டர்ல பாட்டு ரெக்கார்ட் பண்ணி அதுல போய் எடிட் பண்றது, இந்த இழுக்கிறது இருக்குல்ல, அதை கட் பண்ணி கொஞ்சமா நல்லா கவனிச்சிக்கலாக்கி அதை வந்து இந்த அங்க ஒரு மாதிரி இட்டு வருது. வெட்டி விட்டோம், வேற வழியே கிடையாது. இல்ல இன்னும் நல்லா இருக்கு இந்த பாட்டு, இன்னும் ஈஸியா யாவும் வச்சுக்கலாம். பட் பறக்கத்துல ஓடுனாக்கா அந்த சொன்ன மீனிங் மாறிடும், அதனால முடியாதுன்னு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன சரி சென்சர் பண்ண வேண்டிய பாட்டை கொஞ்சம் கட் பண்ண வேண்டிய கட்டின பிறகு இப்போ அவங்க அந்த பாட சொல்ல வேண்டியது. ஓகே.